எங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட எனக்கு யூபிஎஸ்சி படிக்கணும், யூபிஎஸ்சில எப்படியா பாஸ் பண்ணணும் அப்படின்றதா விருப்பம். நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு என்ன கிடையாது. நீங்க அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்ற மாரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்த அவங்க அம்மாவுமே அவர்கிட்ட பேச, இங்க பாரு என் பொண்ணுக்கு எப்ப எதை பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு போற இடத்துல படிக்க சொல்லு. இங்க என்னால எதுவும் பண்ண முடியாது. அவளுக்கு நான் பார்க்கப்படுற இடம் இந்த மாதிரி ஒரு இடமே எனக்கு திரும்ப கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு இடம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு போ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த பொண்ணு நைட்டு சாப்பிடாம கூட உட்காந்துட்டு இருக்கா. இதனால அவங்க அம்மாவுமே ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணுமே உங்களுக்கு ஒரே பொண்ணுன்றதுனால தான் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. எல்லாம் நான் பிறந்த நேரம் உங்களை யார் ரெண்டாவது ஒரு குழந்தை பெத்துக்காம ஒட்டியை மட்டும் பெத்துக்க சொன்னது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே கேட்க, இப்ப அவங்களுக்குமே இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமாய் போகுது. நான் உங்க அப்பா கிட்ட நாளைக்கு பேசுறேன், ஒழுங்கா சாப்பிட்டு தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இவளுக்குமே அவங்க அம்மாவை இப்படி பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இப்ப மறுநாள் அவங்க அம்மாவுமே அவர்கிட்ட தயவு செஞ்சு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா, படிக்கட்டுமேன்னு சொல்லும்போது இப்ப அவங்களுமே எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், அவளை படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்கரேஜ் பண்ண, ஒழுங்கா அவளுக்கு வீட்டு வேலையெல்லாம் கத்துக் கொடு, போற இடத்துல நாளைக்கு பின்ன நம்மள அசிங்கப்படுத்த வேண்டாம், அதனால தான் சொல்றேன் ஒழுங்கா அவளுக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் கத்துக் கொடு, படிப்பு போதும், பொண்ணுங்க இதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்றாரு. இப்ப இதை கேட்ட அந்த பொண்ணுமே இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை இதே கிச்சனுக்குள்ள தான் போக போகுது இல்லையா, நானுமே இதே மாதிரி தானே பொண்ணா பிறந்தவங்க எல்லாருமே புள்ள பெத்துக்கிறது கிச்சன்ல வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் இருந்துருமா என்னோட லைஃப்மே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. மறுநாள் இவளுக்கு ஒரு எக்ஸாம் இருந்தால அவளுமே கிளம்பி ரெடியாகி வெளியில வந்துடுறா. இதை பாக்குற அவங்க அப்பாவுமே இன்னைக்கு தான் உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க, நீ எங்க வெளியில கிளம்புற, ஒழுங்கா போயிட்டு ரெடி ஆயிவா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணுமே எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம், இன்னைக்கு நான் போயே ஆகணும், தயவு செஞ்சு நான் விடுங்க, நான் நாளைக்கு இன்னொரு நாள் கூட வரேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்க அப்பாவுமே நான் சொல்றபடி தான் நீங்க நடந்துக்கணும், ஒழுங்கா போய் ரெடி ஆயிவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அவங்க எல்லாருமே ரெடி ஆகி வெளியில கிளம்பி வரும்போது அந்த பொண்ணை பார்த்தா ஆள காணோம், எங்க அவளை காணுமே சொல்லி வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அப்பதான் அங்க இருக்க ஒரு லெட்டர் எடுத்து பாக்குறாங்க, நான் இன்னைக்கு எக்ஸாம் கண்டிப்பா எழுதி ஆகணும், அதனால நான் அங்க போறேன், தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுமே எக்ஸாம்ல எழுதி முடிச்சுட்டு வெளில வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்டயுமே என்னோட அப்பா என்ன நினைக்கிறாரோ எனக்கு தெரியல, வீட்டுக்கு போனது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அவர் என்ன பண்ணுவார்னே தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டுமே நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட அப்பா என்ன பண்ணாலும் சரி நீ எனக்கு சொல்லு, நான் கண்டிப்பா உன்னை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்களுமே வீட்டுக்கு வந்த உடனேவே அவங்க அப்பாவுமே உன்னை நான் ரொம்ப ஃப்ரீடமா வச்சது ஏன் தப்பு தான், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க இருந்து போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூமுக்குள்ளே லாக் பண்ணிடுறாரு. இப்ப அந்த பொண்ணுமே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்ப நைட்டோட நைட்டா எப்படின்னா இங்க வந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுமே வெளியில போறா. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுமே வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப கூட எப்படின்னா இங்க வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மாவுமே இவ போறதை பார்த்துட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எப்படி உனக்கு இப்பெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு, ஒழுங்கா நீங்க இருந்து போயிடுமான்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி விட்டுட்டு உனக்கு எப்படி இந்த அம்மாவை விட்டுட்டு பெரிய மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்க, அப்ப அவங்க அப்பாவுமே வெளில வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பாக்குறாரு. பார்த்ததுமே அந்த பொண்ணோட அப்பாவுமே இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ இவ்வளவு செல்லம் கொடுக்கல அப்படின்னா நீ படிப்புன்னு சொல்லி வளர்க்கலாம் அந்த பொண்ணு இப்படி இருந்திருக்க மாட்டா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது இப்ப அவங்க அம்மாவுமே இதனால வரைக்கும் அமைதியா இருந்தவங்க இப்ப முத முறையா அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுறாங்க. பொண்ணு அவரோட லைஃப்ல எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்படிதான் இருப்பா, உங்களோட செயலுக்கு ஏற்ற மாதிரிலாம் அவளால ஆட முடியாது, இதுக்கப்புறம் அவகிட்ட நீங்க நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளேயும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணோட அம்மா செஞ்சது சரியா தப்பா, இப்படி ஒரு அம்மா உங்க யாருக்காச்சும் இருக்காங்களா, இல்ல உங்க யாருக்காச்சும் அம்மா ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.